நேர்களே வணக்கம். நாம் இப்போது எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பு மேசராசி 2021. அதாவது இந்த மேசராசி என்று சொன்னாலே அசுவினி, பரணி, கிருத்திகை, 1ஆம் பாதம் இந்த 3 நட்சத்திரங்களும் இந்த மேசராசியிலே அடங்கும். இந்த பூமிக்காரனாகிய செவ்வாய் ஆட்சி வீடாக கொண்ட மேசராசி நேயர்களே, இந்த வருடம் என்பது நீங்கள் எப்போதும் தொழில் மேன்மை, அரசாங்க உத்தியோகம், கௌரவம், வாக்குவன்மை, முன்கோபம், முரட்டு சுபாவம், கம்பீர தோற்றம், கடவுள் பக்தி, வழிபாடு, ஆச்சாரம், அனுஷ்டானம், பொன் பொருள், வஸ்திரம், கல்வித்திறன், மெல்லிய ஆரோக்கியமான திரேகம், மேன்மையான அந்தஸ்து, கீர்த்தி, செல்வாக்கு, சுகம் ஆகியவை நீங்கள் எப்போதும் பெற்றவராக இருப்பீர்கள். இப்படிப்பட்ட இந்த மேசராசி நேயர்களுக்கு இந்த வருடம் என்பது முழுவதும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ராகு கேதுக்கள் 2, 8ஆம் இடம் சஞ்சாரம் செய்கிறார்கள். வருடம் ஆரம்பம் முதல் 14/9/2021 வரை குரு பகவான் உங்களுக்கு 11ஆம் இடம் சஞ்சாரம் செய்கிறார்கள். அதுவரை தொழில்துறையில் உங்களுக்கு நல்ல விருத்தி உண்டு. கடுமையாக உழைத்து நல்ல முன்னேற்றம் பெறுவீர்கள். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும். குடும்பத்தில் சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். குழந்தை பாக்கியம் வேண்டும் என்று அவருக்கு குழந்தை பாக்கியம் இங்கு உண்டாகும். புது வீடு மனை வாங்கும் யோகமும் உண்டு. 14/9/21 முதல் 20/11/2021 வரை குரு பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். உத்தியோகஸ்தர்கள் எதிர்பாராத இடமாற்றம் பெறுவார்கள். மிகவும் கடுமையாக உழைத்தும் நல்ல பெயர் கிடைக்கவில்லையே என்ற ஏக்கமும் சில பேருக்கு சிரமப்படுவீர்கள். வாடகை வீட்டில் இருப்பவர்கள் குடியிருக்கும் இடத்தை மாற்ற வேண்டிய சூழலும் சில பேருக்கு உண்டாகும். வியாபாரிகள் கடுமையாக உழைத்தும் குறைந்த லாபத்தையே பெறுகிறோமே என்ற ஏக்கமும் சில பேருக்கு உண்டு. தந்தையின் ஆரோக்கியத்தில் அதிகம் அக்கறை தேவை. 20/11/2021 முதல் வருடம் முடிவு வரை குரு பகவான் மீண்டும் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திற்கு வருகிறார். இதுவரை நீங்கள் செய்த பூஜைகளுக்கும் இனிமேல்தான் ஒரு நல்ல பலனை நீங்கள் பெறுவீர்கள். தொழில்துறையில் அலைச்சல் இருந்தாலும் நல்ல லாபம் பெறுவீர்கள். குடும்பத்தில் தனக்கோ தன்னை சார்ந்தவர்களுக்கோ உடனே சுபகாரியங்கள் நடக்கும் என்ற ஏற்ற காலம் இன்று ஆரம்பிக்கும். தனக்கோ தன்னை சார்ந்தவர்களுக்கோ சுபகாரியம் நடக்கும் என்ற நிலை இப்போது உருவாகும். நேர்களே, நீங்கள் இப்போது இந்த 2021 மேசராசி நேயர்களுக்கான பலன்களை தெரிந்து கொண்டீர்கள். மீண்டும் நான் உங்களை வேறொரு தலைப்பிலே சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.